சவுண்டும் கேட்டுச்சு. இந்த ரிச்சுவல் ரொம்ப ரிஸ்கான ரிச்சுவல் தான். பட்டு எங்களுக்கு வேறு வழி தெரில, தூக்கமும் சுத்தமாக வரல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி வாடா நம்ம பிளடி மேரி சேலஞ்ச் யூஸ் பண்ணி பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இதோட இது என்னன்னா நம்ம கேண்டில் பற்ற வச்சுட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு பிளடி மேரி ப்ளீஸ் கம் அப்படின்னு 3 வாட்டி பற்ற வச்சு நம்ம பிளடி மேரி ப்ளீஸ் கம் அப்படின்னு 3 வாட்டி சொன்னோன்னா அவங்க வந்து இந்த மிரர் மூலயமா நமக்கு வருவாங்கன்ற மாதிரி அந்த இது கான்செப்ட்டு இது நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி அவங்க வராட்டியும் நம்ம இந்த ஆத்மரில் அதை கூப்பிட்டு பார்ப்போம். என்னடா பிளடி மேரி கூப்பிடுவோம், பிளடி மேரி கூப்பிடுவோம். பிளடி மேரி வரலன்னா நம்ம நேற்று நடந்துச்சுல நடந்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருந்தது. அதை தெரிஞ்சு நம்ம வந்துட்டு அவங்கள திரும்ப கூப்பிடுறது சேஃபி வரும். சீரியஸ்லி வேற வழி இல்லைடா. என்ன வேற வழி இல்லை? நமக்கு எப்படி தூக்கம் வராது. அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்ணி பார்த்தோம்னா ஏதாவது சக்ஸஸாக நடந்த வாசம் நம்மளை பாராட்டுவான். தூங்கலான்னு போன அவனை பிடிச்சி நீ தானே எடுக்கலான்னு பாரு கண்ணால பார்த்துட்டு கண்ணால பார்த்தாலும் கத்திராத அவனுக்கு தெரிஞ்சிட கொண்டுருவான்.